ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவையும் நேரத்தையும் நியமித்திருக்கிறார். அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் தேவன் சரியாக செய்கின்றார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் செய்யும்படி நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்றும் வேதம் சொல்லுகின்றது. மனிதர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாட்களையும் குறித்து பல்வேறு கண்ணோட்டங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றது. அவர்களாகவே இந்த நாள் நல்ல நாள், இது கெட்ட நாள் என்று முடிவு செய்து விடுகின்றார்கள். நேரங்களை பொறுத்தவரையில் இவ்வளவு நேரம் நல்ல நேரம், இவ்வளவு நேரம் கெட்ட நேரம் என்கிறதை அவர்களே வகைப்படுத்தி வைத்துக்கொண்டு இந்த நேரங்கள் இந்தென்ன காரியங்களை செய்வது நல்லதல்ல, உகந்ததல்ல என்று தங்களுக்குள்ளேயே சில முடிவுகளை பண்ணிக்கொள்ளுகின்றார்கள். இதை சிலர் நம்பி இந்த நேரங்கள் நமக்கு ஏற்றவைகள் அல்ல என்கிற முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். சில குறிப்பிட்ட நேரங்களில் நாம் எதையாகலும் செய்தோமானால் அவைகள் ஒன்று நமக்கு வாய்க்காது என்கிற தவறான நம்பிக்கையும் மனிதர்களிடத்தில் உண்டு. வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று. இன்னும் வேதம் சொல்லுகின்ற போது, குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் மாயவித்தைக்காரனும் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் தேவனுக்கு அருவருப்பானவன் என்று குறிப்பிடுகின்றது. ஏன் தேவன் இவர்களை வெறுக்கிறார் என்றால், இவர்களும் இவர்கள் சொல்லுகின்ற காரியங்களும் தேவனிடத்தில் வைக்கிற நம்பிக்கையை வழி தவற செய்து விடுகின்றது. ஆகவே இவர்களை கர்த்தர் வெறுக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கெட்ட நாள் அல்ல. தேவன் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் நல்ல நாட்கள். தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் நிழலா இருக்கின்றது வரைக்கும் தீங்கோ தீமையோ ஏன் விபத்துகளோ மரணமோ கூட நம்மை நெருங்க இயலாது. ஒரு நாளும் நேரமும் எப்படிப்பட்டது என்கிறது பொருட்டல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கிறது தான் காரியமே. ஆகவே சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை அந்தந்த வேளையில் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீணாக மனிதர்களுடைய கொள்கைகளையும் அவைகளின் விபரீதங்களையும் நம்பி தேவனிடத்தில் உள்ள நம்பிக்கையை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். கர்த்தரை நம்புவோம், சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு சகலமும் நன்மையாகவும் நன்மைக்கு ஏதுவாகவும் செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் ஒரு குறித்த வேலையை வைத்திருக்கிறீர். அதற்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். வீணான காரியங்களை நம்பி விசுவாசத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.